இருக்கிறாள். ஆஹா, எவ்வளோ அழகான பாட்டு இல்லை? இந்த பாட்டை ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வாழ்க்கை முழுவதும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? இந்த பாடலை நான் பாடுறதை விட சூப்பரான திரை இசை பின்னணி பாடகர் மற்றும் அற்புதமான கர்நாடக இசை பாடகர் டாக்டர் நாராயணன் சார் குரல்ல கேட்டா எப்படி இருக்கும்? வாங்க நேயர்களே, சாரை மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். சார், இப்போ நான் பாடின அந்த பாடல் இடம்பெற்ற ராகம், அந்த ராகத்திலேருந்து ஆரோகணம் அவரோகணம் கொஞ்சம் ஸ்வரமும் எங்களுக்காக பாடுங்க சார். ரொம்ப அருமையான பாடலாக சூஸ் பண்ணீங்க. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ராகம் அது கௌரி மனோகரி. ஆஹா சார், இந்த கௌரி மனோகரின்னு சொல்லும் போதே அந்த இசை அப்படியே அழகா தெரியுது சார் அந்த வார்த்தையிலேயே. அருமையான ராகம் மேடம். இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு ராகம். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ராகம். இதை பற்றி திரை இசை பாடல் என்னென்ன பாடல்களையும் சொல்ல போகிறேன். முதல்ல சுரங்களை பாடுறேன். சரிக அம்மா பதனி சா நீத பமகரி சகரி மக பமத பனீத சனிரி சனித பமகரி ரிகம பதனீத பமகரி கம பமகரி சனிதனி. பாடிட்டு போகலாம். இதில் ஒரு கர்நாடக சங்கீத பாடல், தமிழ் பாடல், இயற்றியது கோடீஸ்வரர் அவர்கள். பாராயருள் தாராய் பொருள் பாராயருள் தாராய் பொருள் தீராவினை தீர்த்தருள் தீரமயில் வீர அயில் குமாரமுகில் உதார கம்பீரானிச ரினித பமகதா பமகாரிச ரிசனித நிரினி பதனி சரி காமகாரிக மபதனி தனிச ரிகமகரி சனித பதனி பாராயருள் தாராய் பொருள். இப்படி ஒரு கீர்த்தனை. அற்புதம் சார், அற்புதம். இந்த ராகத்துல, கௌரி மனோகரி ராகத்துல திரை இசையில இடம்பெற்ற பாடல்கள் பண்ணீங்களே, அதே பாடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள் மீரா வருவாளா கண்ணன் கேட்கிறான் மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து மீரா வருவாளா கண்ணன் கேட்கிறான் நீலமானும் நிலவும் நீரும் நீயன காண்கிறேன் கண்ணன் வந்து நீந்திடாது காய்ந்து போகும் பார்க்கடல் நீல்லையேல் பிருந்தாவனம் சொர்க்கம் ஏதுவோ மீரா வருவாளா கண்ணன் கேட்கிறான். சொர்க்கம் எதுவோ அப்படின்னு கேட்டீங்க சார். சொர்க்கம் இதுவே அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு அழகா நீங்க பாடுறீங்க சார். பிடிச்ச பாடல் ரொம்ப என்ன ஒரு கம்போசிஷன். கௌரி மனோகரி அந்த ராகமெல்லாம் ரொம்ப ரேர் திரை இசையில். இளையராஜா ரொம்ப அழகாக அபூர்வமாக கையாண்டிருக்கார். ரொம்ப பிரமாதமாக. முத்தமிழ் கவியே வருக முக்கனி சுவையே வருக காதலென்னும் தீவினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்ததே ஓ முக்கனி கவியே வருக. அது கூட பாடல் சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். தானன் நானி நானா தரிதானே தானா நானி நானா தரிதானா தாரார தாரார ரசமான சரசம் தாராரி தாராரா தானாரி தாரி தானா முக்கனி சுவையை தருக.
அழகான பாடல் சார், அப்படியே கையை பிடிச்சு கூட்டின்னு போற மாதிரி அவ்வளோ அற்புதமா இருக்கு கேட்கும் போதே. தேங்க்யூ மேம். ஓகே சார், இதுல இடம்பெற்ற இன்னும் வேற ஏதாவது பாடல்கள் எங்களுக்காக சொல்லுங்களேன். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை பல்லவி மாத்திரம் கௌரி மனோகரி. ஓகே. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்த பின் அதை தேடி தேடி பார்த்தேன். தரரி தரி தாரராரா என் விழி, தரி தாரரா என் ஜீவன் ஓயும் முன்னே. அந்த ஒரு இடம் மாத்திரம் மாறுது. ஓடோடிவா பூங்காற்றிலே. இது திரைசை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தை விட அந்த எக்ஸ்பிரஷன் தான் முக்கியம். அதனால் 2-3 ராகங்களை கலந்தால் கூட அந்த எங்கெல்லாம் வெளிப்படுதோ அதை நம்ம கௌரி மனோகரி சொல்லிக்கலாம். கௌரி மனோகரி சில இடங்களில் வெளிப்படும். நிச்சயம். அற்புதம் சார். கௌரி மனோகரியில தான் இந்த பாடல்கள்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு தெரியாமலே நாங்க இதெல்லாம் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படின்னு இவ்வளவு நாட்கள் கேட்டுட்டு இருந்தோம் சார். அழகான ஒரு ராகம் இல்லைங்களா சார்? ஜனங்களுக்கும் இந்த ராகம் தெரிஞ்ச உணர்ந்தா ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. அவங்களே இப்போ கூகுள் சர்ச்லாம் இருக்க நிறைய ராகங்களை அவங்களே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ எல்லாருக்கும் நல்ல விழிப்புணர்ச்சி, சங்கீத ரசிகர்கள் ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிய வருது. நிச்சயம். அதனால நம்ம கடமை மியூசிஷியன்ஸா என்னுடைய கடமை வந்து அந்த ராகத்துடைய பேரை சொன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால சொல்றேன். நிச்சயமா சார். சார் இந்த பாட்டு கௌரி மனோகரி தானே சார்? அதாவது பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். வெரி குட், கரெக்டா பிடிச்சீங்க. அதுவும் அசல் கௌரி மனோகரி சார். உங்க வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்கணும் சார். பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், தரனன தரிதறி வாழ்நாளே, பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். ஆஹா, எவ்வளவு அழகா அப்படியே ஒரு தென்றல் வந்து தாளாட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா டாக்டர் இந்த கௌரி மனோகரி ராகம்? இதுல இடம்பெற்ற வேற பாடல்கள் என்ன இருக்கு? ஜனங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாடல் அசையும் பொருளின் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே. என்ன பாடல் தெரியுமா? பாட்டும் நானே பாவமும் நானே. ஜனங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாடல், பிடித்த பாடல். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் முனை நான் பாட வைப்பேனே, கூத்தும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, ஆலவாயனோடு பாட வந்தவனி பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே. இப்போ எனக்கு இந்த பாட்டை பாடினோடனே கற்பனாசுரன் பாடும் போல தோணுது. நிச்சயமா டாக்டர், என்ன அதான் கேட்க வந்தேன். சில பேர் பாடினாக்க பாட்டும் நானே பாவமும் நானேங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாடும்போது முழுக்க முழுக்க பாவமும் நானே அப்படிங்கிற மாதிரி தெரியறது. அதுல வந்து ஒரு கல்பனாசுரம் எங்களுக்காக. இந்த கல்பனாசுரங்களுக்கு மேடம் இதுக்கு வந்து எண்டே கிடையாது. அது முதல்ல ஒரு காம்பினேஷன் கொடுத்துட்டு பாட்டும் நாளில் நான் முத்தாய்ப்பு வைக்கிறேன். இப்போ சங்கீதம் இசைங்கிறது ஒரு லாங்குவேஜ். இப்போ கௌரி மனோகரில் உங்களை ஒரு மொழியாக நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு சகரி மக க ப ம த ப ப நி த நி ப த ம ப ம க ம க ரி ம ம க ம க ரி ச ரி க ம ப ம க ரி ச ரி க ம ப த நீ நீ தனி சரி சனி த தானி சரி க ம க ரி சனி த நி ரி நீ த ப ம ப த ப ம ப த ம த ப த ம ப ம க ம ப ம க ம க ரி ம ம க க ம க க ம க க ம க க ப ம ம ப ம ம த ப ப த ப ப நி த த நி ப த நி ச நி த ப ம க ரி பாட்டும் நானே சாரி சனி த ப ம க க ம ப த நி பாட்டும். இது நான் கற்பனாசுரம். சரி சனி தானி சரி சனி தானி பாட்டும் நி சரி ரி 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 மகரி சனி தனி சரி ரி சரி நி சதனி பத ம ப க ம க ரி சரி க ம க ம பத நி பாட்டும் பப்பத ப ம பத த ப ம பத த ப ம ப த நி பாட்டும் சரி க ம க ரி சனி தனி சரி சனி த சனி த ப த நி பாட்டும் சரி நி சத த நி ப ப த ம க ம ப த நி பாட்டும்
கமகரி சனித தனி சரி சனித நி சரி பாட்டும் பதத பமபத மாத பமபத 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 பமபமக மகரி ரிரிக கம மபபத நீத பமகரி சசரி ரிக கம மபபத நீ தனி சரி ரி நி சரி கமகரி சரி கம பமக மகரி சனி தனி சரி சனி தனி சரி ரி சனி சரி சனி சரி ரி சனி சரி தனி சரி ரி சனி தனி சரி நீ தனி சரி கமகரி சனி தனி சரி நிச தனி பத மபதனி பாட்டும் நானே இப்படி பாடிட்டே போலாம். ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான் கொடுக்கணும் டாக்டர். மைக்கெல்லாம் இருக்கறனால எல்லாம் எழுந்துக்க முடியல. அவ்வளவு அட்டகாசமா இருந்தது. இந்த கல்பனா ஸ்வரம் பாத்தீங்கன்னாக்க குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு அருவி மாதிரி அப்படியே கொட்டுறது. அதுதான் மேடம் கர்நாடக சங்கீதத்தோட ஒரு உன்னதமே. அதாவது அந்த ராகம் ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம பார்க்கணும். கௌரி மனோகரிக்கு ஒரு அழகான ஒரு ராகம். அது எப்படி ஒவ்வொரு ராகமே உண்டு. இது உதாரணத்துக்கு சரிகா இப்படி சரிக சரிகமா அப்படி பாடலாம். எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு பாவம் பாருங்க. சரிகா சரிகமா சரிகமா பதனி மகரி மகரி சப்பா மகரி ச நீத பமகாரி நளினமும் இருக்கு கம்பீரமும் இருக்கு. எப்படி வேணாலும் பாடலாம். நீத பமகாரி ச தனீத பம பத நீத பம பத பம பம த மப ப கம க பம த ப நீத நி பத மப க மகரி ச பமகரி ச நீ நத பம மமகாரி ச நி த நி சரி க மகரி ச நி த பம பத நி சரி க ம பத நீ பாடிட்டே தனி சரி க ம பமகரி ச நி த நி சரி ச நி த ச நி த ப நி த பம த பம க பமகரி மகரி ச கரி ம க பம த ப நி த நி பத மப க மகரி. அற்புதம் டாக்டர், அற்புதம். இன்னைக்கு எங்களுக்காக கௌரி மனோகரி, அதாவது A to Z ஃபுல்லா அந்த ராகத்தினுடைய பாவம் எப்படி இருக்கோ, அதனுடைய ஸ்கெட்ச் எப்படி, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி, அதுல இடம்பெற்ற திரை இசை பாடல்கள் என்ன, குறிப்பாக கர்நாடக இசையில கம்பீரமாக அமைந்த பாடல்கள் என்ன, கௌரி மனோகரி ராகம் குறித்த அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க. கம்பீரத்துக்கு பாட்டும் நானே, நளினத்துக்கு கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள். அற்புதம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், அதே சமயம் கொஞ்சம் கூடிய ஒரு தாய் மாதிரி அழகான ஒரு ராகம் கௌரி மனோகரி. நவரசமும் கலந்த ஒரு ராகம் கௌரி மனோகரி. அற்புதமான விளக்கங்கள் கௌரி மனோகரி ராகம் குறித்து எங்களுக்காகவே பகிர்ந்தீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி நன்றி.